ஓம் நமச்சிவாய. இது காஞ்சிபுரம் மாவட்டம் எழுச்சூர் கிராமம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுச்சூர் கிராமத்தில் ஸ்ரீ தெய்வநாயகி சமேத நல்லிணக்கேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. அங்கே இது பழமையான கோயில். பழைய கோயிலை பிரிக்கும்போது கல்வெட்டு கிடச்சதில் 1200 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கு. இதுக்கு முன்னே சூரியன் வழிபட்ட ஸ்தலம். சூரியன் வழிபட்ட ஸ்தலம்னால 2500லேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோயிலே கட்டுங்க. ஆற்காடு டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். சாமி பேர் நல்லிணக்கேஸ்வரர். நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடியவர். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்க, குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டி வரவங்க, தொழிலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சொத்து பிரச்சனைகள், படிப்பு சம்மந்த விஷயமா, நோய் சம்மந்த விஷயமா, இசைகள் சம்மந்த விஷயம் எல்லாத்துக்கும் நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணாலே போதும். தடைகள் நீங்கி நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவார். அம்பாள் பேர் தெய்வநாயகி. முருகர் இங்கே வடக்கு நோக்கி நீர்நிலையை பத்தப்பில் இருப்பார். முருகர் சண்முகர், 6 முகம். சாந்த ரூபத்தில் தேவமேல்மலம் நம்ம காட்சி தரதுனால இங்கே சஷ்டியும் போது சூரசமாரம் கிடையாது, புஷ்பாஞ்சலி தான். அதே போல் சஷ்டியில் திருக்கல்யாணம், பங்குனி உத்திரத்தில் தான் திருக்கல்யாணம். அதே போல் பின்னாடி வலம் வரும்போது பார்த்திங்கன்னா கன்னிமூல கணபதி, அடுத்த சன்னிதான லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அது காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி 54வது சங்கராச்சாரியனுடைய அதிஷ்டானம். 1429வது வருஷம் விஜயநகர பேரரசர் வீர நரசிம்மர் இந்த ஊரியே காஞ்சி சங்கரமலத்துக்கு தானமாக கொடுத்துட்டா. அப்போ பீடாதிபதியாக இருந்தவா 54வது பீடாதிபதி வியாசசல மகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணி 1507 இங்கே ஜீவசமாதி ஆகிட்டார். ஜீவசமாதி ஆனது இல்லாமல் பஸ்மமாகி விபூதி ஆனார். அதனால் இங்கே விபூதி ரொம்ப விசேஷம். மொத்தம் 5 சித்தர்கள் இங்கே ஐக்கியமாக இருக்காங்க. சித்தர்கள் ஐக்கியமானதுனால சாமி மேலே தினமும் பாம்பு 2 வேளையும் நாகம் தரிசனம் பண்ணிட்டு போகும். ரொம்ப விசேஷம். அதே போல் ஸ்தல விருட்சங்கள் 5 மரங்கள். கன்னிமூல கணபதிக்கு பின்னாடி வன்னிமரம், அதிஷ்டானத்துக்கு பின்னாடி பெண்பனை. பெண்பனையில் தான் அது கல்யாணம் ஆகாதவங்க மங்கள் கட்டுறது, குழந்தை பாகம் தொட்டில் கட்டுறது. வில்வம் 3, ஏரஞ்சல். அது மரம் பழம்பழுத்து விதை கீழே வந்ததுன்னா விதை தாய்மரத்துலேயே போய் ஒட்டிக்கும். பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு தாய்மரத்துலேயே விதை போய் ஒட்டிக்கும். 5 கல்லால மரம். தட்சிணாமூர்த்தியை சிவனை வேண்டி தவ இருந்தாலும் கல்லால மரம். மொத்தம் 5 ஸ்தல விருட்சங்கள். அதனால் இங்கே நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணாலே போதும். தடைகள் நீங்கி நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவார் நல்லிணக்கேஸ்வரர். நன்றி. அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளே எடுத்துங்க. சாமி முருகர் வாருங்கள். இப்போ சாமி உங்கள் பேர் என்ன சாமி? முரளிதரன். ராமமூர்த்தி. ஓகே. இந்த கோயிலில் கொஞ்சம் உள்ள சுவாமிகளை பார்த்துடலாமா? பாருங்க, நந்தி கோயில் உள்ள போகிறோம். மூலஸ்தானத்துக்கே போகிறோம். त्र्यम्बकं सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव वन्दना मृत्योर्मुक्षीयमामृता। ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ॐ भवाय गुणसम्भवाय शिवताण्डवाय नमः। சுப்பிரமணியன். தெய்வநாயகி. அப்படியே ஒரு சுற்றி வச்சு வந்துடுறேன். வள்ளலாருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. கோயிலை இப்போ சுற்றி வரோம். இது கன்னிமூல கணபதி, இது ரத்தின கணபதி,
தட்சிணாமூர்த்தி. இது பீடாதிபதி ஸ்ரீ வியாசல சரஸ்வதி சுவாமிகள் 54வது பீடாதிபதி அஷ்டானம் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிற இடம். இங்கே 5 இருக்குன்னாங்கள்ல பாருங்க. மரம் பனை மரம் நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கட்டுறாங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னா வந்து கட்டுறாங்க. கோயில் பக்கத்தில் குளம் இருக்குது. இது கஜலட்சுமி அம்மா. இது விஷ்ணு. பக்கத்திலே குளம் பாருங்கள். குளத்துக்கரையில் ஆரம்பிச்சிருக்கு. பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்க்கை, நல்லிணக்கேஸ்வரர். நல்லிணக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர். ஈச்சூரில் இருக்குது. இது உக்கடத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் உக்கடத்தில் இருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குது. ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லது. காலபைரவர் எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து நல்லிணக்கேஸ்வரர் ஆலயம். நன்றி.